வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம எல்ஐசிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புன்னு 2 விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதில் வந்து இங்கிலீஷ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அண்ட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 81 வேக்கண்ட் இருக்குது. இதில் சிவிலில் வந்து 50 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கலில் 31 வேக்கண்ட்டும், ஸோ டோட்டலாக 81 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு 30 வேக்கண்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10 வேக்கண்ட்டும், ஆக்டிவியலில் வந்துட்டு 30 வேக்கண்ட்டும், இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டில் 310 வேக்கண்ட்டும், லீகலில் 30 வேக்கண்ட்டும், டோட்டலாக 410 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து 491 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 16/8/2025, அதாவது 16 ஆகஸ்ட் இன்னிலிருந்து நீங்கள் அடுத்த மாதம் 8 செப்டம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து 2 விதமான எக்ஸாம்கள் இருக்கும். உங்களுக்கு ப்ரீமியர்லி மெயின் எக்ஸாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி உங்களுக்கு ப்ரீமியர்லி எக்ஸாம் நடக்கும் 3/10/2025. அடுத்து வந்து மெயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8/11/2025 உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம், எஜுகேஷன் ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, பிடெக்கில் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க வந்துட்டு 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனி செக்ரட்டரின்ற ஒரு டிகிரி கோர்ஸை நீங்கள் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்டிவியலில் வந்துட்டு 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க ஆக்டிவியல் கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்குன்னா நீங்கள் இது வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லீகல் பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 32 வயதுக்கு வரை இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும், அதாவது லா முடிச்சவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார் கவுன்சிலில் நீங்கள் வந்து அட்வொகேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ் ஆகினீங்கன்னா 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும், PWT ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஜென்ரலில் இருக்கீங்கன்னா 10 வருஷமும், இது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 15 வருடமும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 5 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேனா SC/ST இருந்தீங்கன்னா 10 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் OBC கேட்டகரியா இருந்தால் 8 வருடமும், ஆல்ரெடி வந்து LIC எம்ப்ளாய்மெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருடம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஜெனரலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 350 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் தான், அதே டேட்டில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே கேட்டகரியில் தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே சேலரிஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 88,635 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு கொடுக்காம பர் மாதத்துக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதற்கு வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப அப்ளை சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு 85 ரூபாய், SC/ST PWT கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 85 ரூபாய் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ப்ளஸ் GST நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துடும் ஒரு 150 கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 700 ப்ளஸ் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் ப்ளஸ் GST ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 800 to 900 வந்துடும் நினைக்கிறேன்.
ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கான சிலபஸும் உங்களுக்கு இதில் பேஜ் நம்பர் 4லேருந்து உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸில். அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பயோமெட்ரிக் டேட்டா, அதாவது பயோமெட்ரிக்கான உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைனில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கான ஃபோட்டோ, சிக்னேச்சர், ரெஃப்லண்ட், தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன்னா இதுதான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி உங்கள் கைப்பட எழுதி நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் இது பண்ணணும் இது. ஸோ ஆஃப்லைன் கிடையாது. ஸோ எண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா 16/8/2025 8/9/2025 நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சேலரிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.